நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க அப்ப நான் இந்த கதையில வரக்கூடிய துறவி பண்ற தப்ப மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணிடாதீங்க. வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே புரியும். ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அழகான ஏரி பக்கத்துல ஒரு வயதான துறவி நிம்மதியா அந்த இடத்துல தியானம் பண்ணலான்னு முடிவு பண்றாரு. அப்போதான் ஏரியில ஒரு தேல் நீச்சல் தெரியாம தத்தளிக்கிறத பாக்குறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய கையை கொடுத்து உதவி பண்றாரு. ஆனா பதிலுக்கு அந்த தேலும் இவரோட கையை நல்லா கொட்டி வச்சிடுது. அதான் வலி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒரு உயிரை காப்பாத்திருக்கோங்கிற நிம்மதியில இருந்தாரு. அதை காப்பாத்தின கொஞ்ச நேரத்திலேயே அது திரும்பி திரும்பி ஏரியில விழுந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு தேல் விழும்போது எல்லாம் இவர் காப்பாத்திக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாத்தையும் கவனிச்ச மீனவர் துறவியை பார்த்து, உங்களுக்கு தேல் கொட்டினாலும் தொடர்ந்து ஏன் காப்பாத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அந்த தேல் என்னதான் காயப்படுத்தினாலும் எனக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிச்ச பழக்கம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேல் மறுபடியும் ஏரியில விழ, பட் இந்த டைம் இவர் கையை கொடுத்து காப்பாத்துறதுக்குள்ள அந்த மீனவரும் கிளைய உடைச்சு அதை யூஸ் பண்ணி காப்பாத்துறாரு. ஃபைனலி அந்த மீனவர் துறவி கிட்ட கிளைய கொடுத்துட்டு அவர் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் உதவி பண்றது தப்புன்னு சொல்லல, உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்றது தான் தப்புன்னு சொல்றேன். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொன்னாராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.